ஊர் திருவிழாக்கு போகலாமா? நான், என் அக்கா, என் தம்பி கூட இந்த டைம் வந்து ஒரு குட்டீஸும் சேர்ந்து வருது. எங்கள் அக்கா பையன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்போ எங்கள் ஊர் திருவிழாக்கு போகிறோம். இங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஊர் சுற்றி இருக்க எல்லா ஊர்லேருந்துமே நிறைய பேர் வருவாங்க. எங்கள் ஊர் சின்ன கிராமம் தான். ஆனால் இந்த திருவிழா அப்போ மட்டும் எங்கள் ஊரே நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு கும்பலாக இருக்கும். இந்த டைம் நாங்கள் போகும்போது ஊர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்தே கடைங்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே தான் என்ட்ராகவே முடியல, நிறைய கும்பல் இருக்கவும். எங்கள் வீட்டுக்கெலாம் போக முடியல, ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. அதனால் நேராக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். சின்ன வயசில் இந்த திருவிழா கடையெல்லாம் பார்க்குறதுக்காகவே டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே நானும் என் அக்கா தம்பிலாம் கிளம்புவோம். அப்போ கையில் காசு இருக்காது, எதுவும் வாங்க முடியாதுன்ற ஒரு விற்த்திலேயே நின்றுட்டே பார்த்துட்டே இருப்போம். இந்த தடவை கையில் காசு இருக்குது, ஆனால் எதுவுமே வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நேராக சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணியாச்சு. ஜோவின் குட்டி, அதாவது எங்கள் அக்கா பையன் பேர் ஜோவின் குட்டி. ஜோவின் குட்டி அங்கே பார்த்துட்டே இருந்த ஃபாதர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கேண்டில்ஸ்லாம் வாங்கி அங்கே வந்து ஏற்றி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டோம் திருச்சிக்கு. ஒரு நல்ல ஒரு மெமரிஸு. இந்த சர்ச்லலாம் சின்ன வயசில் அப்படியே சுற்றிட்டே திரிவேன் நான். அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே சுற்றி சுற்றி பார்த்துட்டே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, என்ன இந்த ஊர் வந்து எல்லாமே கொடுத்துருக்கு, கஷ்டம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே. இப்போ வந்து நாங்கள் திருச்சியில் எல்லாமே வந்து செட்டில் ஆகிட்டோம். அவ்வளோதான். பாய்.